கழகத்தின் துணை முதல்வர், கொள்கையுள்ள இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், கொள்கையுள்ள இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், திராவிட இயக்கத்தின் போர்வால் எதிர்கால நம்பிக்கை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், அவரோடு வரக்கூடிய எங்கள் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் அமைச்சர் அவர்களுக்கும், பெரிய கருப்பன் அவர்களுக்கும், மற்றும் வர இருக்கின்ற அமைச்சர்களுக்கும், காரைக்குடி நகரத்தின் மேயர், துணை மேயர் அவர்களுக்கும், எங்கள் அன்பிற்குரிய திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருள்மொழி அக்கா அவர்களுக்கும், காரைக்குடியின் சட்டமன்ற மற்றும் வர இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும், எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிற உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும், திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய அமைப்பாளர் அனைவருக்கும், அன்பு நண்பர்களுக்கும் நல்வுறவுகளுக்கும், கழகங்களினுடைய ஓய்வறியா உழைக்கின்ற தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை, முதலில் வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை துவங்குகிறேன். என் தந்தையார் அவர்கள் ராமசுப்பையா அவர்கள் இப்பகுதியில் ஆற்றிய பணியை, ஓய்வறியா உழைப்பை, கட்சியை வளர்த்த பாங்கை இன்று பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்களின் நினைவை போற்றி இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக இங்கு ஏற்பாடு செய்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவை அமைப்புக்கும் அதன் நிர்வாகத்திற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் எங்கள் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பாவின் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷப்பட்ட ஒரு செய்தியை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சென்னையில் 1970 கள்ளக்குடி வெற்றி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. அதற்கு அப்பா அவர்களை கலைஞர்கள், நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, வாங்கண்ண நிகழ்ச்சிக்குன்னாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நானும் அப்பாவோட போயிருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் அப்பாவுக்கு அறிமுகம் இங்கே அதிகம் இல்லை. நாங்கள் போனால் மேடையில் கூட அமர முடியல, நாங்கள் எதிர்வரிசையில் தான் உட்காந்துருந்தோம். அந்த நேரத்தில் விழா தொடங்கியது. கலைஞர் வந்தாங்க. வந்து பார்த்த உடனே ராமசுப்பையா அங்கே இருக்காங்க, கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி 2 பேரை அனுப்பிச்சு அப்பாவை மேடைக்கு அழைச்சிட்டு போய் அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு. நான் கூட நினச்சேன், அப்பா ஊருக்கு போவேன்னா இங்கே இருங்கன்னு சொன்னாங்களே, எதுக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த நிலைமையில் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கலைஞர் பக்கத்தில் வச்சவர் சும்மா இல்லை. முதல்ல அப்பாவுக்கு ஒரு மாலை போட்டாங்க. பலருக்கு அங்கே யார் யாரெல்லாம் கள்ளக்குடியில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் மாலை போட்டாங்க. அப்புறம் தலைவர் பேச ஆரம்பித்தாருங்க. அந்த பேச்சை நான் இங்கே மறுபடியும் நினைவுபடுத்தி பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஒரு தொண்டருக்கு ஒரு தலைவர் பாராட்டி, இந்த பாராட்டை விட ஒரு தொண்டருக்கு எதுவும் தேவையில்லை. அந்த மாதிரியான பேச்சை கலைஞர் பேசினது. அந்த கலைஞருடைய பேச்சை நான் இங்கே மறுபடியும் நினைவுபடுத்துவதற்காக அதை பேச விரும்புகிறேன். அந்த கூட்டத்தினுடைய இறுதியில் கலைஞர் பேசும் பொழுது இப்படி ஆரம்பித்தார். இங்கே வந்து இப்போது 2 வார்த்தைகள் பேசிய அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் திராவிட இயக்கத்தை கட்டி காத்தவர்கள். மாலைகளை அவர் அணிவித்ததற்கு நன்றி என்று கூறினார். அவருக்கு மாலை அணிவித்த கழக நண்பர் ஒருவருக்கு அவருடைய பெயர் கூட ஞாபகம் இல்லை. ஆனால் அவர்களெல்லாம் இல்லாமல் நாமெல்லாம் இல்லை. அவரை போன்றவர்கள் உழைக்காமல் இந்த கழகத்திற்கு வெற்றி கிடைத்தரவில்லை. அவர்கள் எல்லாம் சிந்திய ரத்தம் தான் இன்று மலர்ந்து என்னுடைய கழுத்திலே இவ்வளவு ரோஜா மலைகளாக அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேருண்மையை நாம் மறந்துவிட்டால் நம்மை போன்ற நன்றி கெட்டவர்கள் இந்த நாட்டிலே எங்கும் தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள். 20, 30 ஆண்டு காலத்திற்கு முன்பு காரைக்குடி மாநகரிலே செட்டியார்கள் வாழ்கிற அந்த சீமையிலே திராவிட இயக்கத்தின் நிழல் கூட போக முடியாத அந்த நேரத்திலே குரல் கொடுக்க முடியாத யாராலும் நம்மை எள்ளி நகையாடுவோரும் ஏளனம் பேசுவோரும் ஏராளமாக அங்கே இருந்த நேரத்தில் ஒரே ஒரு உருவம், பம்பரம் போல் பணியாற்றக்கூடிய உருவம், நம்முடைய இயக்கத்திற்காக பாடுபட்ட உருவம் ராமசுப்பையா அவர்களுடையதாகும். அவர்கள்தான் அந்த பக்கத்திலே கழகத்தை வளர்த்தார்கள், சுயமரியாதை இயக்கத்தை வளர்த்தார்கள், நீதி கட்சியை வளர்த்தார்கள், பின்னர் திராவிட இயக்கத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வளர்த்தார்கள். அவர் சிந்திய ரத்தம், அவர் உதிர்த்த வியர்வை, அவர் விட்ட வியர்வை துளிகள், அவர் விட்ட பெருமூச்சு இன்றைய தினம் காரைக்குடியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இருக்கிறது என்றால் நீங்கள் அவருக்கு இங்கே ஒரு மாலை தான் அணிவித்தீர்கள். ஆனால் எனக்கு போடப்பட்ட அத்தனை மாலைகளுக்கும் அவர் போன்றவர்கள் சொந்தக்காரர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இது தலைவர் அவர்கள் பேசிய பேச்சு. இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், கடுமையாக உழைக்கின்ற ஒரு தொண்டருக்கு இதை விட பெரிய ஒரு நினைவு சின்னம் என்ன தேவை? கலைஞருடைய இந்த வார்த்தைகள் காலம் உள்ள அளவும் நிலைத்திருக்கும்.
எங்கள் தந்தையாரின் புகழும் அவர் ஆற்றிய தொண்டும் அவர் துவக்கிய பணிகளும் தொடர்ந்து வெற்றிகளை தரும் என்பதில் ஐயமில்லை. அப்பா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சமூக நீதிக்காக, பெண்கள் விடுதலைக்காக, அரசியல் மாற்றங்களுக்காக, திராவிட இயக்க கொள்கைகளுக்காக தொடர்ந்து பணியாற்றினார்கள். இன்றைய வசதிகள் இல்லாத நேரத்தில், போக்குவரத்து, தகவல் தொடர்பு பெரிதும் இல்லாத நேரத்தில், கல்லும் முள்ளும் நிறைந்த சாலையிலே கிராமம் கிராமமாக சைக்கிளிலே சென்று, தெரு தெருவாக, அப்படி கூட சொல்ல முடியாது, வீடு வீடாக சென்று கொள்கைகளை கூறி கட்சி வளர்த்தார்கள். அன்றைக்கு கூட்டம் நடத்துவது எளிதல்ல. அந்த நாட்களிலே காரைக்குடியிலே கூட்டம், பல கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். தந்தை பெரியாரை அவர்கள் அழைத்து, பேரறிஞர் அண்ணாவை அழைத்து, கலைஞர் கருணாநிதி அழைத்து, சொல்லின் செல்வரை, நாவலரை, பேராசிரியரை, பன்மொழி புலவரை, நாஞ்சிலாரை, சிந்தனை சிற்பியை, கவியரசை, இதுபோல எண்ணற்ற பலரை அழைத்து வந்து கூட்டம் நடத்தி கொள்கை கூறி கட்சி வளர்த்தார்கள். மேடையில் அமராமல் அப்பா எப்போவுமே சுற்றி சுற்றி வருவார்கள். கூட்டம் ஆரம்பித்தவுடன் அந்த கூட்டம் எப்படி இருக்கிறது, மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற வகையில் அந்த கூட்டத்தை சுற்றி சுற்றி வந்து பார்ப்பார்களே தவிர மேடையிலே அமர்ந்து படம் எடுத்துக்கொண்டதில்லை. அவர்கள் படங்கள் நாங்கள் தேடி பிடித்து தான் எடுக்க வேண்டியது இருந்தது. காரணம், எந்நேரமும் அவர்கள் உழைப்பதிலே, கட்சி பணியாற்றுவதிலே, கட்சி எப்படி வளர்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை போன்ற எண்ணற்ற தொண்டர்களாலே தான் இன்றைக்கு இந்த இயக்கம் வலிவும் பொலிவும் பெற்று பல்வேறு சோதனைகளை கடந்து இன்று ஆட்சியில் அமர்ந்து மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறது. நம் தலைவர்கள் கண்ட கனவை நினைவாக்கி திராவிட மாடல் அரசு இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று இந்த நிகழ்ச்சிக்கு காரைக்குடி பகுதியில் அப்பா ஆற்றிய பணியை நினைவுபடுத்தவும், அவர்களுக்காக ஒரு விழா எடுக்கவும், ஆற்றிய பணியை பெருமை சேர்க்கும் மட்டுமே நடத்திடவில்லை. அவர்களை போன்று தன்னலமற்று உழைக்கின்ற தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும், பாராட்டவும், வருகின்ற காலங்களில் ஆற்ற வேண்டிய கடமையை நினைவுபடுத்தவும் கூடிய நிகழ்ச்சியாகவே நாங்கள் இதை நினைக்கின்றோம். நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் என்று உன்னையே நீ கேட்டுக்கொள் என்று ஜான் எஃப் கென்னடி சொன்ன வாக்கியத்தை நினைவு கூர்ந்து, தோழர்களே, நமக்கு கட்சி என்ன செய்தது என்பதை காட்டிலும் நாம் கட்சிக்கு என்ன செய்தோம், நாம் இந்த மக்களுக்காக என்ன செய்தோம் என்று நாம் ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டு களத்திலே இறங்கிய பணியாற்றினால் நம்மை வெல்ல எவராலும் முடியாது. அது நம்மை வெல்ல எவராலும் முடியாது. அது பழைய பாணியோ புதிய பாணியோ யாராக இருந்தாலும். திமுகவிற்கு கிடைத்த தொண்டர்களைப் போல வேறு எந்த இயக்கத்திற்கும் தொண்டர்கள் கிடைத்ததில்லை என்பார்கள். அது உண்மை. அந்த உண்மையை உறுதிப்படுத்திட வருகின்ற காலங்களில் வெற்றியை பெற்றிட உழையுங்கள். வெற்றி நமதே. திராவிட மாடல் அரசினுடைய நல்லாட்சி தொடர்ந்திட எங்கள் குடும்பம் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று உறுதி கூறி இங்கு வந்து எங்களை பெருமைப்படுத்திய அனைவருக்கும் என் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் வணக்கத்தை, நன்றியை, மகிழ்ச்சியை தெரிவித்து அமைகிறேன். வணக்கம்.